என்டிஏ அதிமுக தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளிவரும். அதற்கு பிறகு தொகுதி பங்கீடுகள் நடைபெறும். இதற்கிடையே தொகுதி பங்கீடு குறித்து, எண்ணிக்கை குறித்து சில தொலைக்காட்சிகளிலே வெளிவரும் செய்தியெல்லாம் தவறான செய்தி, கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கூட்டணியை விரும்பாதவர்கள் கூறும் செய்தியாக இது இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் பேசும்போது தான் செய்திகள் வெளிவரும். ஏற்கனவே 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதெல்லாம் அதிகாரப்பூர்வமானதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்றால் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசும்போது அதிகாரப்பூர்வமாக இருக்கும். பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும்? என்டிஏ அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே வெற்றி கூட்டணியாகவே தொடர்ந்து தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக உடைய மக்கள் விரோத போக்கு, எதிர்மறை வாக்கை தமிழகத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய வெற்றியை நாங்கள் உறுதி செய்து கொள்வோம். தொகுதி பங்கீடு பேசும்போது எல்லா கட்சிகளும் தங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு மட்டுமல்லாமல் கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் எல்லா கட்சிகளோடும் பேசி சுமூகமான முறையில் எண்ணிக்கை, தொகுதி எல்லாம் தீர்வுகள் ஏற்படும். சார், கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா சார் இருக்கு? ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் நாங்க 2.5 வருடம் முதலமைச்சர் கேட்டாங்க, 90 தொகுதி கேட்டாங்க, அதெல்லாம் மறுக்கணும்னு சொல்றாரு. விஜய் இதெல்லாம் வதந்தின்னு சொல்லியிருக்காரு. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா சார் இருக்கு? அவர்கள் தலைவர் சொன்னதுதான் உண்மை.